வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வித்யா படுகொலை சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிப்பு. சசி வீரவன்சவின் வழக்கு விசாரணைக்கு திகதி அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க்கில் ஆர்ப்பாட்டம். தினேஷ் சந்திமாலுக்கு சில நாட்கள் ஓய்வு தேவை, உப்பிடுத்தரங்க கருத்து. இனி விரிவான செய்திகள். புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட 9 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தில் மாணவியின் படுகொலையுடன் சம்பந்தப்பட்ட 9 சந்தேக நபர்களுக்குமான பிணை வழங்க கோரி யாழ் மேல் நீதிமன்றில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணை யாழ் மேல் நீதிமன்றில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் குறித்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் யாழ் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் பின்னர் குறித்த 9 நபர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்சவின் மனைவி சசி வீரவங்சவிற்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் திகதி அறிவித்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 25ஆம், 30ஆம் மற்றும் 31ஆம் தேதியை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சசி வீரவன்சவிற்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டதாக சசி வீரவங்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நியூயார்க்கில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். முஸ்லிம்கள் மீதான தடை, குடியேற்றம் தொடர்பான தடை, அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் கொண்டுள்ள ஒட்டுமொத்த கடன் தொகை ஆகிய அனைத்து தொடர்பிலும் குரல் எழுப்பவே குறித்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மற்றொரு ஆர்ப்பாட்டக்காரர், நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சமம் என்பதை ட்ரம்ப் மறந்துவிட்டார் என்றும், ட்ரம்புக்கு எதிரான போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒத்துழைத்து செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது இவ்வாறு இருக்க, ட்ரம்பின் தடை குறித்த மேல்முறையீட்டு விவகார விசாரணைகள் முழுமையாக நிறைவடையும் வரை ட்ரம்பினால் தடை விதிக்கப்பட்ட ஈராக், சிரியா, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் ஜேமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் எதுவித தடையுமின்றி அமெரிக்காவிற்கு வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினேஷ் சந்திமால் மீண்டும் தனது சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு சில தினங்கள் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என இலங்கை அணியின் தற்போதைய தலைவர் உப்பிடுத்தரங்க தெரிவித்துள்ளார். அணியில் இடம் பிடித்துள்ள அனுபவம் வாய்ந்த வீரராக தினேஷ் சந்திமால் விளங்கும் நிலையிலும் அவரது துடுப்பாட்டம் கடந்த சில போட்டிகளில் சிறப்பானதாக அமையாததன் காரணமாக அவருக்கு சில நாட்களுக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய தலைவர் உப்பிடுத்தரங்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அவர் தன்னை வலுப்படுத்திக் கொண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்துவார் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.